இப்போ இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜும்லா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காம்பனண்ட்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடியூல் பொசிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். எப்படி மாடியூலை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நாம் பார்க்க போகிறது ப்ளக்இன். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பனண்ட்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜ், சரிங்களா? ஒரு பேஜ் அது. அந்த பேஜ் வந்து வரது வந்து காம்பனண்ட் சொல்லுவோம். மாடியூல்ன்றது ஒரு காம்பனண்ட், அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் நிறைய இடத்துல வரலாம், எந்த பேஜில் வேணால் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ லாகின் ஃபார்ம் இருக்குது. இந்த லாகின் ஃபார்ம் வந்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம், சரிங்களா? ஹோம் பேஜ்லேயும் வரும். அதுக்கப்புறம் அவர் டீமில் இந்த லாகின் ஃபார்ம் வந்து ஏறக்குறைய காமன், ரைட்? அதனால் இது வந்து நம்ம மாடியூலில் கொண்டு போய்க்கிறோம். காமனாக இருக்கிறது மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு இது பேசிக்காக ஒரு 2-3 பேஜில் வர்றதுச்சுன்னா அது வந்து நாம் மாடியூல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கிறோம், சரிங்களா? ரைட். அல்லது இதனுடைய காம்பனண்ட்டோடைய சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் காம்பனண்ட்டோட சப்போர்ட்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ளகினை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து அதே போல் யூடியூப்ன்ற ஒரு ப்ளகினை நான் எடுக்கிறேன், ரைட்? ஸோ ஜும்லா 3க்கு ஒரு ப்ளகின் சர்ச் பண்ணுறேன். இதில் extensions .joomla.org. ஸோ அதில் சர்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். இது வந்து நமக்கு ஃப்ரீ, ரைட்? ஸோ இப்போ அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த யூடியூப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ளகினை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மாடியூல் பொசிஷனில் பார்த்தோம்னா நம்ம அங்கே தனியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் கூடவே வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப் இந்த ப்ளகின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை டவுன்லோட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி சேவ் லிங்கஸ் என்னுடைய டெஸ்க்டாப்பில் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஜும்லா 3.2, ரைட்டுங்களா? ஸோ அந்த ப்ளகின் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த சின்டாக்ஸு. அதில் அதனுடைய இதிலே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இது வரும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் போய் நம்ம ப்ளகின் இப்போ டவுன்லோட் பண்ண ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சம்டைம்ஸ் சில ப்ளகின்ஸ்லாம் வந்து நான் சொல்லும்போது ஜும்லா பார்ட் 5ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஜும்லா பார்ட் 4. இது வந்து ப்ளகின் வந்து சம்டைம்ஸ் ப்ளகின்லாம் சிலது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸால் ஒர்க் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சொல்லிடுது, உங்களுடைய சின்டாக்ஸ் என்ன வரணும் அப்படின்னு வந்து சொல்லிடுது, சரிங்களா? இப்போது இந்த ப்ளகினை வந்து நாம் எனேபிள் பண்ணிவிடணும். இப்போ அதுக்கு ப்ளகின் மேனேஜர் போயிட்டு இது நிறையா இருக்குது. ஸோ யூடியூப் ப்ளகின் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து டிசேபிள் ஆகிருக்கு, அதை எனேபிள் பண்ணி விடணும். இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ளகின் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் அப்படின்னு போட்டு ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்தீங்கனாலே அது ரிலேட்டட் டேர்ம் எது இருந்தாலும் அது காமிச்சு கொடுத்துரும். இதோட ஸ்டேட்டஸ் வந்து இது எனேபிள் பண்ணிவிடும். இங்கே டேரெக்டாக நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டாலும் சரி, அல்லது உள்ளார போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டேட்டஸ் எனேபிள் டிசேபிள் இருக்கு இல்லையா, இங்கே போய் பண்ணாலும் சரி, ரைட்? ஸோ இப்போ இந்த ப்ளகினை யூஸ் பண்ணுறதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து பிரேஸ் ப்ராக்கெட்ஸ் YouTube/YouTube, ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிக்கலில் இந்த இடத்துல போடலாம். ஸோ அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரில் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். கண்டென்ட்டில் ஆர்டிக்கல் மேனேஜரில் ப்ராடக்ட்ஸ் அவர் டீம்னு ஒரு இருக்குது. இப்போது இந்த இடத்துல இதை போடலாம், சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் வேண்டாம். இந்த பிக்சருக்கு பதிலாக நம்ம காப்பி பண்ண இது இருக்கா, ரைட்? இது வந்து நான் என்னோட இந்த வீடியோவோட காப்பி பண்ண ஐடி இது யூடியூப். அதே போல் இங்கேயும் யூடியூப் சேவ் பண்ணிடுவோம். ரைட்.
இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே ரீட் மோர் கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு இது வராது. இப்போ இந்த பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், இந்த யூடியூப் வீடியோ ஸ்ட்ரைட்டாக வந்து சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த காம்பனண்ட்டோட இந்த ப்ளகினோட அட்வான்டேஜ், ரைட். ஸோ இப்போ இந்த மாடியூலை வந்து தனியாக தூக்கி இங்கே போடவும் முடியும், பட் அதெல்லாம் வந்து தேவையில்லை. இது வந்து சிம்பிள் ஒரு சின்ன கோடிங். அந்த கோடிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். இதனுடைய பேராமீட்டர்ஸையும் நீங்கள் வேரி பண்ணலாம். இந்த ப்ளகின்ல அந்த பேராமீட்டர்ஸ் வேரி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டு அதெல்லாம் கூட வேரி பண்ணலாம், பட் அதுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும். இதுதான் பேசிக். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாடியூல்ஸ் ப்ளகின்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பேஸ் பண்ணணும், அந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஸ்லைட் ஷோ வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்குது ஸ்லைட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை எடுத்து ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். மாடியூல்ஸ்க்கு ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.